தேர்தல் ஆரம்பித்த காலத்திலிருந்து என் அப்பன் செந்திலாண்டவனிடம் ஒரு வேண்டுகோள் வைத்தேன். ஒட்டுமொத்த இந்து விரோத திமுக அரசு வீழ்த்த வேண்டும். குறிப்பாக முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று ஒரு வேண்டுதல் வைத்தேன். அதாவது கோபாலி சொல்லுவாங்க, பேய் அரசன் ஆண்டால் பிணந்தென்னும் சாஸ்திரம்னு சொல்லுவாங்க. அதே போல திருப்பரங்குன்றம் மலை உச்சி மீது தீபமேற்ற வேண்டும் என்று தீர்ப்பு சொன்ன பின்னும் ஒரு சாராரை திருப்திப்படுத்துவதற்காக அவர்கள் அதை முழுமையாக தடுத்து நிப்பாட்டினார்கள். ஆனால் தன்னுடைய சுயநலத்திற்காக இந்து விரோத திமுக அரசு செயல்பட்டு எங்களை எல்லாம் பழி தீர்த்தது. கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலம் நாங்கள் போராட்டம் பண்ணி உள்ளோம். 2 பேரை உயிர் தியாகம் செய்துள்ளோம். ஆனால் என் அப்பன் முருகன் இந்த திமுக அரசை வீழ்த்தி உள்ளார். ஒட்டுமொத்த இந்து விரோத திமுக அரசை வீழ்த்தி உள்ளார். சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை. ஆகவே இந்த திமுக அரசை வீழ்த்தி உள்ள சமீப 4 நாளுக்கு முன்னால வந்து இங்க சாமி தரிசனம் செய்துட்டு போயிருக்காரு. முதல்வராக அவர் தான் வருவாரு. முன்னாள் திரைப்பட நடிகர் விஜய் அவர்கள் தான் வருவாங்க. அவர்களுக்கு பணிவான வேண்டுகோள், கோவிலுக்கு இந்து அறநிலையத்துறை அமைச்சரா போடுற அமைச்சர் வந்து நல்லவரை பார்த்து போடுங்க. சேகர் பாபு நல்ல சாமி கும்பிட்டாரு, அதனால போட்டான்னு சொல்லி முன்னாள் முதல்வர் கருணாநிதி ஏமாந்து போனாரு. அவன் அல்லேலுவே சேகர் பாபு. அதனால போடுறவனை பார்த்து, சாமி கும்பிடுறவனை பார்த்து போடுங்க. இந்த கோயிலுக்கு நன்கொடைதாரர்கள் அதிகம் பேர் இருக்கிறார்கள். குறிப்பாக சிவநாடார் 300 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. இந்த 300 கோடி ரூபாயும் அலக்களிக்கப்பட்டது, சீரழிக்கப்பட்டது. அதனால தயவு செய்து இந்து அறநிலையத்துறை அமைச்சருக்கு போடும்போது ஒரு நியாயமான, ஒழுங்கான, நல்லபடியான ஒரு நல்ல மனிதரை தேர்வு செய்யணும் பணிந்து கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாக்கு ஏதாவது இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்ல வந்து மம்தா பானர்ஜி தோத்துருக்காங்க. அதுக்கு காரணம் மத்திய அரசு. என்ன காரணம்? தேர்தல் சீர்திருத்தம். இங்குள்ள இந்துக்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இந்த சீர்திருத்தம் வந்து கடுமையான ஒரு தேர்தல் வச்ச பிறகு அங்க பிஜேபி ஆட்சி பிடித்திருக்குது. ஆட்சி பிடித்த பிஜேபிக்கு இந்து முன்னணி சார்பில் நன்றி. அதனால அரசியல்வாதிகள் சிந்திக்க வேண்டும். நீ வந்து ஒரு மதத்துக்காரனுக்கு மட்டும் ஆதரவா, குறிப்பா வந்து கனிமொழி வந்து காயல் பண்ணதுக்கு டிக்கெட் முன்பதிவு செய்யறதுக்கு செலவு வாங்கி கொடுத்துருக்காங்க. திருச்செந்தூர்காரனுக்கு கிடையாது. அதே மாதிரி நீ வந்து நியாயமா செயல்படணுங்கிறது இந்து முன்னணியுடைய கோரிக்கை. நம்ம நாடு மாதிரி, உலகத்துல நம்ம நாடு மாதிரி ஜனநாயகம் உள்ள நாடு எந்த நாடும் கிடையாது. இந்த ஜனநாயகத்தை பயன்படுத்தி பொதுமக்கள் ஆட்சிக்கு வந்துட்டாரு, நல்ல மோசமான கருதி செய்தாலும் பொதுமக்கள் வந்து விழிப்புடன் அவருக்கு பதிவு பண்ணணும். நீங்க செய்யற தவறு அப்படின்னு நியாயமா பதிவு பண்ணியாச்சுன்னா நம்ம எல்லாரும் நல்லா இருக்கலாம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.